வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம இப்போ நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, கிரக நிகழ்வு. சனி வக்ரம் பெறப்போகுது. இந்த ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 27, 2025 வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது. பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது, அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும். இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். சில நேரங்களில் பின்னோக்கி வர்றது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில பேருக்கு ஏற்கனவே எனக்கு இப்போ தான் சார் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, 7.5 சனி முடிஞ்சிச்சு, ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. அல்லது இப்போ தான் எனக்கு 7.5 சனி துவங்கியிருக்கு, கெடுதல் பண்ணிடுமோ, அஷ்டம சனி துவங்கியிருக்கு, அர்த்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக நான் எப்போதுமே சொல்வது, கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது. அது சுழன்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன். அதான எண்கணித ரீதியான பலன்கள், அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கன்னிராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனி உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர். அப்படிப்பட்ட சனி கிரகம் இவர் தான் பஞ்சமாதிபதி, பஞ்சமஸ்தானத்திற்கு உடையவர். அவர் இப்போ வக்ரம் பெறுகிறார். எந்த வீட்டில் நின்று வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலத்தர ஸ்தானம், நட்பு ஸ்தானம். இப்போ பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்புக்கான ஸ்தானம்னு கூட வச்சுக்கலாமே. இந்த வீட்டில் நின்று அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம்ங்கிறது ரிவர்ஸ் எஃபெக்டில் வருது. ரிவர்ஸுங்கிறதுக்காக அப்படியே 6ஆம் வீட்டில் உட்காந்துடுறாருங்கிறது கணக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடத்தில் அவர் வக்ரம்ங்கிறது முந்தின ராசிக்கு அவர் போவே கிடையாது. உங்களுடைய அந்த 7ஆம் வீட்டிலேயே நின்று தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் அவர் பயணிக்க போகிறார். அதற்கப்புறமாக பூரட்டாதி தன்னோட குருவுடைய நட்சத்திரத்தில் அவர் பயணம் பண்ண போகிறார். ஏற்கனவே கன்னிக்கு இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் நீங்கள் இன்னும் என்னால் உணர முடியல சார், நீங்கள் தான் சொல்கிறீங்க, எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த ஒரு 4.5 மாதங்களுக்குள் இவ்வளோ நாள் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது முயல் வேகத்தில் நகர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு சேர்க்க போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய பலத்தால் சனியின் வக்ர காலத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவ்வளோ நாள் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் சார், ஒரு நல்லதும் நடக்கலை, ஏச்சு பேச்சுக்களுக்கு தான் ஆளான, ஊரார் சொல்வதற்கான ஒரு கெடு சொல்லுக்கு ஆளான அப்படின்னீங்கன்னா அந்த நிலை இப்போது மாறும். உங்கள் வீட்டில் மழலை செல்வம் அப்படிங்கிறது தங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சொத்து பத்துக்கள் ஏதேனும் வில்லங்கள் இருந்துச்சுன்னா இறை பலத்தால் இந்த காலகட்டத்தில் சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கும். ஏன்னா சனிங்கிறவர் அடிப்படையிலேயே அவர் முழு பாவகிரகம். அவர் சூரியனை விட்டு மிக தள்ளி போகிறார். தள்ளி போகும்போது அதோட வக்ரம் பெறுகிறார். அப்படிங்கும்போது அவருடைய கெடுதலான தன்மைகள் அப்படிங்கிறது மாறி நல்ல தன்மைகளாகவே வெளிப்பட போகுது. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த 4.5 மாத காலகட்டத்திற்குள் உங்களால் உங்களை
உயர்த்தி கொள்ள முடியும். நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை நிச்சயம் உயர்த்தி கொள்ள முடியும். நவம்பர் 27, 2025 சமயத்தில் நீங்கள் இதை உணரலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையே கொடுக்காது. எல்லாருமே தேன் தடவின வார்த்தைகளாக சொல்கிறாங்க, ஆனால் நடப்பில் அது நடக்க மாட்டேங்குது, ப்ராக்டிக்கலாக அது நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புனவர்களுக்கு நவம்பர் 27 இதே பதிவை காண கிடைக்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, இதுதான் இதெல்லாம் நன்மைகள்னு அப்போவே அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கியம் விஷயத்துலேயும் சரி, அதே மாதிரி வெளியிடங்களில் பிரயாணங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய உடைமைகளின் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு விஷயத்தை இழப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கோ வாய்ப்பு வரும். அதனால் நீங்கள் எதை செய்தாலுமே கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காம மிக கவனத்தோடு செய்துடுவாங்க. அதுவே போதுமானது. உங்களை அது பெரிய அளவுக்கு காப்பாற்றும். இந்த 138 நாட்களில் உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு பெரிய ஒரு அரிய பரிகாரமாக நான் சொல்வது, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவாலயத்திற்கோ முருகனுடைய ஆலயத்திற்கோ சென்றீர்கள் என்றால் அங்கே காலபைரவர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அந்த காலபைரவர் சன்னதி முன்னாடி போய் நின்று வேண்டிட்டு வாங்க. இன்னும் அபரிதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறதை நீங்கள் அடைவீர்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது 4.5 மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட, ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தானே எதிர்பார்ப்போம். எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டா அதுதானே நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு தான் எண்கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஏன்னா எண்கள் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவிதியோடு சேர்ந்தே தான் பிறக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத சரி பார்த்துக்கிறதுக்கு தான் நான் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன். ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன். ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம், எனக்கு சரியாகவே போகலை சார், ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம், குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கிற பெயர் சரியாக பொருந்திருக்கான்னு சரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இல்லை இனிமேல் தான் பெயரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க. அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன். அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.